வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். மதுரை சித்திரை திருவிழாவை நினைச்சு பார்க்கும்போது பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருக்குங்க. அதை தாண்டி அந்த சித்திரை திருவிழால எல்லா மதத்தினரும் மத நல்லிணக்கத்தோட, சமத்துவத்தோட இருக்காங்க இல்லையா? அந்த வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால வந்து பார்க்கும்போது, அப்படியே ஒரு மாரியா புல்லரிப்பா இருக்கு. ஒரு மாரி நெகிழக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குங்க. ஒண்ணும் இல்லங்க, ரீசென்ட்டா இந்த தனியார் நியூஸ் சேனல் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் கிட்ட வந்து சிலர்கிட்ட வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. அப்போ அவங்க வந்து கள்ளழகர் வந்து மதுரையில அந்த சித்திரை திருவிழாவின் போது ஊர்வலம் வருவார்ல, அந்த சமயத்துல அங்க நடக்கக்கூடிய ஈவென்ட்ஸ பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த முஸ்லிம்ஸ். எப்பா உண்மையாவே இதுதான்டா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதற்கு ரியல் அர்த்தமே இவங்க தாங்க உண்மையாவே. அவங்க சொல்றாங்க, அந்த முஸ்லிம்ஸ் சொல்றாங்க, கள்ளழகர் வந்து இந்த மாரி அவர் வந்து ஊர்வலமா வரும்போது, அவரை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன மாரியான ஒரு நினைப்பு தெரியுமா இருக்கும்? இந்த குழந்தை வந்து தாயோடைய கர்ப்பவாசல்ல இருந்து வெளிய வரும்போது ஒரு ஒரு உற்சாகத்தோட குழந்தை வந்து கைய கால ஆட்டிட்டு சந்தோஷப்படும் பார்த்தீங்களா? அந்த மாரியான ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு அந்த இஸ்லாமியர்கள் வந்து சொல்லும்போது புல்லரிக்குது. அதே சமயத்துல அந்த சித்திரை திருவிழால நெறைய இந்துக்கள் வந்து ரொம்ப களைப்போட இருப்பாங்க, தண்ணி தாகத்தோட இருப்பாங்க, வெய்ய காலம் வேற. அதனால அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் அந்த பக்த கோடிகளுக்கு வந்து தண்ணி தாகம் வந்துறக்கூடாது. அவங்க வந்து இளைப்பாறுவதற்கு அவங்களுக்கு வந்து இடம், சாப்பாடு, அப்புறமா ஜூஸ், ரோஸ் மில்க் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள பண்றது வந்து ஒரு சாதாரண ஒரு ஹிந்து கிடையாது. அங்க பண்றது ஒரு முஸ்லிம்ன்னு சொல்லும்போது, இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டுங்க. இத விட வேற என்னங்க வேணும்? மத நல்லிணக்கத்துக்கு. அவங்க இத தாண்டி இன்னமும் நெறைய பேசியிருக்காங்க. "மச்சான் அழகர் ஊர்வலமா வரும்போது எவ்ளோ சூப்பரா இருக்கும் தெரியுமா?" அப்படின்ட்டு அழகர் அவர்களை வந்து மச்சான் அப்படின்ட்டு அவங்க குறிப்பிடுறாங்க. அவங்க வந்து ஒரு பந்தமா பார்த்துட்டு வராங்க அப்பேற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வ. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே வேற லெவல்ல இருக்கு. இது போன்ற காட்சிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல தான் பார்க்க முடியும். முக்கியமா மதுரையில அத விட சூப்பரா இருக்குப்பா. இந்த மத நல்லிணக்கம் அப்படின்கின்ற இந்த வாழ்த்துக்கள வந்து யாராலயும் மறுத்து கூறவே முடியாது. அப்பேற்பட்ட செயல்களை செய்யக்கூடிய அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய வாழ்த்துக்களுங்க. இந்த இடத்துல வந்து இந்த சகோதரத்துவம், நீயும் நானும் ஒண்ணு அப்படின்ட்டு இது போன்ற விஷயங்கள வந்து அவங்க வந்து ஆழமா பண்றாங்க பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 25 வருஷமா அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம் அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ். இதெல்லாம் கேட்கும்போது அவங்கள எப்படி பாராட்டணுன்றதுக்கு வார்த்தைகள் தான் நான் போய் தேடிட்டு இருக்கணும். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு செயல் தெரியுமா? ஏன்னா இங்க வந்து இந்த மதத்தை வைத்து, இந்த ஜாதியை வைத்து, இது போன்ற இந்த ஒரு சில நோய்களை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில, "ஏய் அவங்க எங்க மக்கள்றா, ஏய் அவங்க எங்க சகோதரர்கள்டா" அப்படின்ட்டு ஒற்றுமையா இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை பார்க்கும்போது உண்மையாவே வேற லெவலா இருக்குங்க. அதே சமயத்துல இப்ப ரீசென்ட்டா நடந்தது பார்த்தீங்களா சித்திரை திருவிழா. அந்த சித்திரை திருவிழால சில தவிர்க்க முடியாத ஈவென்ட்ஸும் நடந்திருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, அதாவது "என்னடா சடனா இப்படி சொல்ட்ட" அப்படின்ட்டு சொல்லாதீங்க. ஒண்ணும் இல்ல, அந்த இடத்துல நெறைய கூட்டத்துல திடீர்னு டிவிகே முழக்கம் வேற. டிவிகே அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து என்ன கிரேஸ் இருந்தா அந்த இடத்துல கூட அந்த மதுரை சித்திரை திருவிழால கூட விஜய் அவர்களுடைய கட்சியான டிவிகே கட்சிய வந்து கத்தி கத்தி கூப்பிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கு விஜய் அவர்கள் மேலயும், விஜய் அவர்களுடைய கட்சிக்கு மேலயும். இன்னொரு பக்கம் வந்து அங்க கள்ளழகர் வந்து ஊர்வலமா வருவார் இல்லையா? ஏங்க சவுத் இந்தியால மிகப்பெரிய ஒரு திருவிழாங்க. அங்க இருக்கக்கூடிய சவுத் இந்தியால இருக்கக்கூடிய மொத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மக்களும் அந்த சித்திரை திருவிழால தான் இருப்பாங்க. அந்த திருவிழா நடக்கும்போது. அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து ஆடலும், பாடலும் அந்த இடத்துல வந்து நெகிழ்ந்து எப்படி சொல்றது? எப்பா கூஸ் பம்ப்ஸோட உச்சத்துல வந்து இருப்பாங்க. அத ஜஸ்ட் நம்ம வந்து சோசியல் மீடியால பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாரி முடியெல்லாம் நட்டுக்குன்னு நிக்குது. அந்த இடத்துல வந்து ஆன் டைம்ல இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய மனநிலையெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே, "ஏய் ஜாலியா என்ஜாய் பண்றீங்க நீங்க. வேற லெவல்யா. நாங்களும் கூடிய சீக்கிரத்துல வந்து அத நேர்ல பார்க்கணும்." அப்படின்ட்டு தோணுதுங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஜாதி, பேதம், மதம் இது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒன்லி என்ஜாய்மெண்ட் தண்ணி கிண்ணி எல்லாம் பீச் அடிச்சுட்டு ஜாலியா இருக்கலாம்னும்போது யாருக்குங்க பிடிக்காது? இன்னொரு பக்கம் வந்து சாமியோடைய ஊர்வலம். கள்ளழகருடைய தரிசனம் வேற. அப்பா! வேற லெவலா இருக்கு நெனைக்கும்போது. இன்னொரு பக்கம் வந்து கள்ளழகருடைய ஸ்டோரிய வந்து ஜஸ்ட் சிம்பிளா வந்து சொல்லிர்றேன். சிலர் வந்து சொல்லியிருக்கிறத வந்து நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லப் போறேன். அதாவது கள்ளழகர் வந்து மீனாட்சியுடைய திருமணத்துக்கு வந்து போவாரு. சோ வைகையில இறங்கி போவாரு. அதைதான் அழகர் ஆற்றில இறங்கக்கூடிய அந்த ஈவென்ட், அந்த திருவிழா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதோட பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி என்னன்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்பு கள்ளழகர் வந்து தேனூர் அப்படிங்கின்ற ஒரு பகுதியில தான் அவர் வந்து அழகர் ஆத்துல இறங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி தேனூர் அப்படிங்கின்ற ஒரு பகுதியில தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி அழகர் வந்து இந்த அலங்காரநல்லூர் அப்படின்ட்டு மதுரையில இருக்கக்கூடிய அலங்காநல்லூருக்கு கொண்டு போயிட்டு அ கள்ளழகர வந்து குதிரையில ஏத்தி அவருக்கு வந்து அழகு சாதனங்கள் பொருட்களை பொருத்தி எல்லாத்தையும் அழகா பொருத்தி பெருமாளுக்கு பொருத்தி தேனூர்ல கொண்டு போயிட்டு இறக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த திருமலை நாயக்கர் அப்படின்ற ஒரு அரசர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஈவெண்ட்ட வந்து மதுரைக்கு வந்து மாத்திருக்காராம். மதுரைக்கு மாத்தின பிறகு அப்பல இருந்து இப்ப வரைக்கும் பயங்கரமான ஒரு கூஸ்பம்ப்ஸ். ஏன்னா அவ்வளவு மக்கள் அந்த இடத்துல திரண்டு கள்ளழகர் ஆற்றில இறங்கக்கூடிய அந்த வைபவத்த வந்து பயங்கரமா பார்த்து ரசிச்சு அவ்வளவு பக்தியோட அத வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இந்த இடத்துல வந்து ஆக்சுவல் ஸ்டோரி என்னன்னு பார்க்கும்போது, அதாவது மீனாட்சி அவர்களுக்கும் சுந்தரேஸ்வரர் அதாவது சொக்கநாதன் அவர்களுக்கும் திருமணம் என்பது நடக்கும்.
பார்க்கும். அந்த சமயத்துல வந்து கள்ளழகர் பெருமாள் அவர்கள் தான் மீனாட்சி அவர்களுடைய அண்ணன். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதாவது அழகர் கோவில் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து அழகர் அவங்களுடைய தங்கச்சியோட திருமணத்தை வந்து பார்ப்பதற்கு குதிரையில வருவாரு. அந்த மாரி குதிரையில வரும்போது, அங்க இருக்கக்கூடிய அழகருடைய பக்தர்கள் வந்து அவர வழியிலே மறைச்சு, அவர்கிட்ட வந்து நலம் விசாரிச்சு, அவங்களுடைய பக்தர்கள் வந்து ஸோ வர வர நெறைய பக்தர்கள் கூடுறதால, அந்த கல்யாணத்துக்கு வந்து அழகர் வந்து போகவே முடியல. காலதாமதம் என்பது ஏற்படுது. கரெக்ட்டா வைகை ஆத்து பக்கத்துல போன உடனே, வைகை ஆத்துல வேற பெரும் வெள்ளம் என்பது ஏற்படுது. ஸோ அதுக்குள்ளேயே என்ன நடக்குதுன்னா, இங்க மீனாட்சி மற்றும் சொக்கநாதருக்கு வந்து திருமணம் என்பது நடந்து முடியுது. இது வந்து அழகர் காதுக்கு வந்து போகுது. அந்த இடத்துல தலைவன் டென்ஷன் ஆகி, அவர் வந்து திருப்பி அவரு கள்ளழகர் கோயிலுக்கே போயிறாரு. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த சமயத்துல அழகருடைய கோவத்தை தணிக்க தான் அவர் மேல வந்து தண்ணிய வந்து பீய்ச்சி அடிச்சு அவரை வந்து ஒரு சமநிலைப்படுத்தியிருக்காங்க. நிதான நிலைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்கும்போது வேற லெவலா இருக்குயா. உண்மையாவே இந்த திருவிழா இப்போ வரைக்கும் உலகம் போற்றக்கூடிய ஒரு ஈவென்ட்டா இருந்துகிட்டு இருக்கு. இன்னமும் இந்த இஸ்லாமியர்களுடைய நல்லிணக்கம் இதுவும் இதை தாண்டி இன்னும் எல்லா மதத்தினரும் அந்த இடத்துல வந்து நீ இந்த மதம், நான் அந்த மதம் அப்படின்ட்டுலாம் இல்லாம எல்லா மக்களும் அங்க ஒண்ணா சேர்ந்து சாமி கும்பிட்டு செலிப்ரேட் பண்ணி தண்ணி பீச்சி அடிச்சுட்டு ஜாலியா இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல வந்து போற்றத்தக்கது, வரவேற்கத்தக்கது. இந்த மாரி தான் இருக்கணும். எந்த மதத்துல இருந்து எந்த திருவிழா, எந்த ஈவென்ட் நடந்தாலும் எல்லாரும் கலந்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணுன்றது தான் இங்க என்னை மாதிரியான நெறைய மாதிரியான மக்களுடைய விருப்பமும், அந்த ஆசையும் கூட. இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.